வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் 3 நாள் பயணமாக இம்மாதம் 17ஆம் தேதி இந்தியா வருகிறார். புதுடெல்லியில் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்த உச்சிமாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். திரு மேக்ரானின் இப்பயணத்தின் போது பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பு உட்பட பரஸ்பர நலன் சார்ந்த பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். மேலும் மும்பையில் நடைபெறவுள்ள விழாவில் இரு நாடுகளிலும் இந்த ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படும் இந்தியா பிரான்ஸ் புதுமை ஆண்டை இரு தலைவர்களும் கூட்டாக தொடக்கி வைக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இணைய வழி சார்ந்த மோசடிகளை சமாளித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு ஏற்படும் ஆபத்து என்பது குறித்து 2 நாள் தேசிய மாநாட்டை இன்று புதுடெல்லியில் தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இணைய வழி பாதுகாப்பு என்பது தற்போது நாட்டின் பாதுகாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாட்டில் இணைய வழி குற்றங்களை தடுக்க அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இந்திய இணைய வழி குற்ற ஒருங்கிணைப்பு மையம் I4C இதற்கு எதிரான முக்கிய தளமாக மாறியுள்ளது என்றும் கூறினார். மேலும் இணைய வழி பாதுகாப்பு குறித்து நாட்டு மக்களிடையே அதிக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி பேருந்தை மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா இன்று தொடக்கி வைத்தார். புதுடெல்லியில் உள்ள கடமை பாதையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மாதம் 16ஆம் தேதி புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க இந்தியா செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் என்பது குறித்த உச்சிமாநாடு குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் இப்பேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதன் மூலம் அதன் பயன்கள் குறித்து இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றார். பல்வேறு துறைகளில் வேலை வாய்ப்புகள், உற்பத்தி திறன் மற்றும் வருமானத்தை அதிகரிக்கும் செயற்கை நுண்ணறிவிற்கான உலகளாவிய சேவை வழங்குநராக இந்தியாவை மாற்றுவதில் இளைஞர்கள் முக்கிய பங்கு வகிப்பதை ஊக்கப்படுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் ராஷ்டிரிய கர்மயோகி ஜன் சேவா திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று நிறைவு பெற்றது. குடிமக்களை மையமாக கொண்ட நிர்வாகத்தை வலிமைப்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களுக்கிடையே சேவை மனப்பான்மை மற்றும் தன்னார்வ கடமை ஆகியவற்றின் ஆழமான உணர்வை வலியுறுத்தும் வகையில் இந்த ராஷ்டிரிய கர்மயோகி ஜன் சேவா திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பயிற்சி திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் 10.5 லட்சம் அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் பொது குறைகள் மற்றும் ஓய்வூதிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெறவுள்ள புதுச்சேரி திரைப்பட விழாவிற்கான லோகோவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் திரு KSP ரமேஷ், மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன், அரசு செயலர் திரு முகமது ஹசன் அபித் ஆகியோரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புதுச்சேரி திரைப்பட விழா நாளை மறுநாள் தொடங்கி 15ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு நடைபெறுகிறது. கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபம், சுப்ரைன் வீதியில் அமைந்துள்ள அலையன்ஸ் பிரான்சிஸ், லாஸ்பேட்டில் உள்ள டாக்டர் APJ அறிவியல் மையம் மற்றும் கோளரங்கம், கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடல் ஆகிய இடங்களில் ஒரே நேரத்தில் படங்கள் திரையிடப்பட உள்ளன. வரும் 12ஆம் தேதி மாலை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி திரைப்பட விழாவை தொடக்கி வைக்கிறார். சென்னை MA சிதம்பரம் மைதானத்தில் இன்று நடைபெற்ற ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை போட்டியில் நியூசிலாந்து அணி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை 10 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. முன்னதாக ஆடிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணி 20 ஓவர்களில் 173 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் பின்னர் விளையாடிய நியூசிலாந்து அணி 15.2 ஓவர்களில் 174 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. டெல்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் நெதர்லாந்து அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் நமீபியாவை வீழ்த்தியது. முதலில் பேட்டிங் செய்த நமீபியா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து 157 என்ற வெற்றி இலக்கை நோக்கி விளையாடிய நெதர்லாந்து அணி 18வது ஓவரில் அந்த இலக்கை எட்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.